கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 74 சங்கீதம் அதனுடைய 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். 74 சங்கீதம் 21, 22. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு அவனை திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தையும் வல்லமையும் உம்முடையது. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். வானம் இந்த ஆலயத்துக்கு நேராய் திறக்கப்படட்டும். என்னை தாழ்த்துகிறேன். இந்த ஜனத்தோட நீங்க பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்க இந்த சங்கீதக்காரன் அழகா சொல்றான், துன்பப்பட்ட ஒரு மனிதன், வெட்கப்பட்ட ஒரு மனுஷன், அவமானம் அடைந்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய பிரச்சனையின் வழியாகவே போகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையோடையே அவன் வாழ்க்கையை முடிக்க விட்டுறாதீங்கப்பா. அந்த துன்பத்தோடு அவனை முடிக்க விட்டுறாதீங்க. அவனை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க நாமத்தை துதிக்கும்படி அவனை மாற்றணும். ஒரிஜினலா எப்படி வந்திருக்குன்னா, அவன் வெற்றியின் களிப்பை கொண்டாடும்படியாக. ஆமேன் சொல்லுங்க. நான் இப்படி சொன்ன ஆமேன் சொல்லுவீங்க. நீங்க அதே நிலையில திரும்ப மாட்டீங்க. நீங்க அதே நிலையில முடிக்க மாட்டீங்க. துன்பப்பட்ட நீங்க, வெட்கப்பட்ட நீங்க, அவமானம் அடைஞ்ச நீங்க, புறக்கணிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் எப்படி மாற்றுவார் தெரியுமா? துதிக்கும்படியாக, வெற்றி பெறும்படியாய் மாற்ற போறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அது அவன் சொல்றான். சொல்லிட்டு எனக்காக நீங்க வழக்காடாதீங்க, உங்களுக்காகவே நீங்க வழக்காடுங்க. அப்படின்னா என்னன்னா, உங்களை நிந்தித்தவன், உங்களை வெட்கப்படுத்தினவன், உங்களை துன்பப்படுத்தினவன் நம்மை அல்ல, நம்மை உண்டாக்கி நம்மை ரட்சித்த தேவனை துன்பப்படுத்துகிறான், வெட்கப்படுத்துறான். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை மிக மோசமாக நடத்தி இழிவா பேசுனவங்க, ரொம்ப அவமானமா உங்களை புறக்கணிச்சவங்க, உங்க குடும்பத்தின் நிலை, உங்க கணவரின் நிலை, உங்க பிள்ளைகளோட நிலையா பார்த்து ரொம்ப மட்டமா பேசுனாங்க பாருங்க, அவங்க முன்னாடி நீங்க அப்படியே முடிக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல தான் முடிக்க வைப்பார்னு நான் இன்னைக்கு தீர்மானமா சொல்றேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப வேலை ஸ்தலத்தில் சிலரை வந்து இங்க அந்த ஒரு அவமானப்படுத்துவாங்க, வேலை ஸ்தலத்தில் அவமானப்படுத்துவாங்க, ரொம்ப கேவலமாக பேசிடுவாங்க. சில நேரங்களில் ஏதாவது கல்யாணம் காட்சிக்கு போகும்போது சொந்தக்காரங்க நம்மளை ரொம்ப மட்டமாக தாங்கவே முடியாது பாருங்க. நம்மளால வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருப்போம், வீட்டுக்கு வந்து புலம்பிகிட்டே இருப்போம். இங்கே தாவீதை நிறைய பேர் துன்பமான வார்த்தைகள், துன்பமான செயல்கள், அவனை வெட்கப்படுத்தும்படி எவ்வளோ காரியத்தை சொன்னாங்க. அவன் சொல்றா, இதே நிலையில என்ன முடிக்க விடாதீங்கப்பா, நான் உம்மை துதிக்கும்படி, வெற்றியின் களிப்பை கொண்டாடும்படி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க வெற்றி பெறுவீங்க? உங்க ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூரணமா நல்லா முடிப்பீங்க. ஆமேன் சொல்லுங்க. சக்தி சாட்சி சொன்னால, ஆண்டவர் என்ன தெரியாத வரைக்கும் எனக்கு எந்த மகிமையும் இல்லை, ஆனா ஆண்டவரை அறிந்து முடிக்கிறவங்க நல்லா தான் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தாய் தகப்பன் பட்ட துன்பம் நீங்க பட மாட்டீங்க. ஆமேனா? எங்க அப்பா பட்ட கஷ்டம் நான் படலன்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க அப்பா அனுபவிச்ச வேதனையை நான் அனுபவிக்கல. நான் இப்படி சொல்லட்டுமா, ஒருவேளை இப்ப நீங்க பாடுகள், இப்ப துன்பம், இப்ப வெட்கம், இப்ப அவமானத்தை அடைஞ்சிட்டு இருக்கலாம் எல்லார் மத்தியிலும். ஆனா உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படி அடைய விட மாட்டார். உங்க பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கும்படி செய்வார். நீங்க நம்பனா ஆமேன் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், நீங்க பட்ட துன்பத்தை, நீங்க பட்ட வெட்கத்தை, நீங்க அடைஞ்ச அந்த நிந்தைகள், அழுக இருக்கு பாருங்க, வீட்டுக்குள்ளேயே அழுதிங்க உங்க குடும்ப நிலையை பார்த்து. உங்க பிள்ளைங்க நல்லா வாழறத பார்த்து அதை சந்தோஷப்படுவீங்க. அந்த துன்பத்தையும் அந்த வெட்கத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. நான் இவ்வளவு பட்டேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அதை கர்த்தர் மறக்க வச்சிருவார் இந்த சந்தோஷத்தை காண்பிச்சு. இவ்வளவுதான் நீங்க கை தட்டுவீங்கன்னா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தட்டெடுத்து வீடு வீடா சாப்பாட்டுக்கு போனேன். என் பையன் உட்காந்துக்கிறதுல ஏசி ரூம்லயே சாப்பாடு வந்து கொடுக்குது. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன் சந்தோஷப்படுறேன் தெரியுமா? என்ன மாதிரி அவன் அலையல. இதை பார்த்து நான் அதை மறந்துட்டேன்னு சொல்றேன். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. நிறைய பேருக்கு புரியல. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க கார்ல போகும்போது நீங்க நடந்து போனதை மறந்துடுவீங்க. ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க சிங்காரத்தில் இருக்கிறத நீங்க நினைக்கும் போது நீங்க சாம்பல்ல இருக்கிறத மறந்துடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க பட்ட துன்பம் உங்க பிள்ளைகள் அனுபவிப்பதில்லை. ஆமேன். சாலமோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்த போது தாவீது எப்படி தெரியுமா மகிழ்ந்திருப்பான்? பிறந்தான், அரண்மனையிலேயே வளர்ந்தான், சிங்காசனத்தில் உட்கார்ந்தான், கடற்கரையான ஞானம், கடற்கரையான அறிவை கர்த்தர் கொடுத்துட்டார். நான் அலைஞ்ச மாதிரி என் பிள்ளை அலையல, நான் துன்பப்பட்ட மாதிரி என் பிள்ளை துன்பப்படலை. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் தாவீதே? சாலமோன் பெரிய உத்தமனா?
சாலமோன் பெரிய ஞானியா? சாலமோன் ரொம்ப தேடினவனா? பரிசுத்தவானா? இல்ல. அவங்க அப்பா என்னை தேடும் போது அவனை நான் அலைய விட்டேன். அவங்க அப்பா என்ன தேடும் போது அவமானப்பட்டான். அவங்க அப்பா என்ன தேடும் போது நிந்தைகளை அனுபவித்தா. அதனால அவன் மேல வைத்த இரக்கத்தினால அவன் பிள்ளைகளுக்கு தயவு செய்ய போறேன். நீ யாரோட கர்த்தர் பேசுறாரு? ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. பயங்கர ஞானத்தம். 1 ராஜாக்கள் 10:23-24 வாசி பாருங்க. 1 ராஜாக்கள் 10:23-24 வாசிங்க. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோன் இருதயத்தில தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும், நான் இன்னைக்கு இப்படி சொல்றேன், உங்க பிள்ளைங்க முகத்தை தேடி அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்க நம்மனா பலமா கையை தட்டணுங்க. உங்க பிள்ளைங்க முகத்தை தேடி, உங்க பிள்ளைங்க ஞானத்தை தேடி அப்பாயின்மெண்ட்டுக்காக ஆட்களை கர்த்தர் அனுப்புவார். உங்க பிள்ளைகள் உங்களை போல உட்கார போறதில்ல. சாலமோனை எல்லாம் துரத்தினாங்க, தாவீதை எல்லாம் துரத்தினாங்க, சாலமோனை எல்லாம் தேடி வந்தாங்க. உங்களை துரத்தினவர்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை நல்லா கையை தட்டி. தாவீது துரத்தப்பட்டான், சாலமோனை தேடி ஜனங்க வந்தாங்க. இதுதான் ரகசியம். ஆமென் சொல்லுங்க. ஏன்? அவங்க அப்பா முழங்காலிலேயே கர்த்தரை ஆராதிச்சவன். பையன் ஆராதிச்சானா எனக்கு தெரியாது, பையன் துதிச்சானா தெரியாது. ஆனா அப்பா அம்மா செய்த அந்த கிரியையை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற, உங்க பிள்ளைங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அவன் முக தரிசனத்தை தேடுவதற்கு கர்த்தர் வருகிற நாட்களிலே ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அதனால இப்படி சொல்றேன், உங்களை யாராவது அவமானப்படுத்தினா, தரக்குறைவா பேசினா ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன்? என் பையன் அதை அனுபவிக்க போறதில்ல. நான் பேசுறது புரியுதா? நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்படி இந்த தாவீதுல இருந்து சாலமோன் வந்தானா, தாவீதை துரத்தினவங்க தாவீது அவமானப்படுத்த தாவீது கேட்டாரான்னு எனக்கு தெரியாது. தாவீது அவங்க போடுற திட்டம், இவர் அழிக்க போட்ட திட்டத்தெல்லாம் தாவீது பார்த்தாரான்னு தெரியாது. ஆனா பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். நான் சொல்றேன், உங்களை அவமானப்படுத்தி, உங்களை நிந்தையா பேசி, உங்களை புறக்கணிக்கிறவர்கள் பேசுவதை நீங்க கேட்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சில வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன், மனைவிங்க கணவன் கிட்ட அன்பா கூட பேச மாட்டாங்க. என்னைக்குன்னா மாசத்துல ஒரு நாள் சண்டை வரலாங்க, அதெல்லாம் வரணுங்க சண்டைனா. ஆமீன் சொல்லுங்க. எப்பயுமே ஒரே ஸ்வீட்டு சாப்பிட்டு தான் பேஜாரு. ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சம் பாவக்கா. ஆனா எப்பயுமே ஒரு மனுஷங்கிட்ட சண்டை போட்டு எப்பயுமே அவனை அவமானப்படுத்தி கர்த்தர் அதை கேட்டுக்கினே இருக்கிறார். சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. நான் பேசுற ஆழம் உங்களுக்கு புரியணும். அதே மாதிரி எப்பயும் மனைவியை ஒரே மூஞ்சி காட்டிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதையும் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த பிள்ளை படுற வேதனை, அந்த மகன் படுற வேதனை கர்த்தர் மாத்துவார். நான் சொல்றேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க கேட்பதை விட அவர் கவனமா கேட்கிறார். நீங்க கஷ்டப்படுவதை விட அவர் கஷ்டப்படுறார். நான் சொல்றேன். சனகரிப்பு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் பாருங்க. ரப்சாக்கேன்னு ஒரு மந்திரி அனுப்புறான். 1 ராஜாக்களின் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 29. நான் சொல்லும்போது வாசிங்க, என்ன நிமிர்ந்து பாருங்க. இப்போ ரப்சாக்கேன்னு ஒரு மந்திரி வந்து, எப்பா யுத்தத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம், உங்க ராஜா என்னடானா மந்திர ஆலோசனை அப்படின்னா ஜபம் பண்றத மந்திரம்ன்றான். உங்க ராஜா தேவாலயத்துக்குள்ள போய் மந்திரம் பண்ணாருன்னா எங்க கையில இருந்து காப்பாத்திர முடியுமா? உங்க கடவுளால மந்திரம் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு வச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் உங்க மலத்தை நீங்களே தின்ன போறீங்க, உங்க யூரினை நீங்களே குடிக்க போறீங்க, உங்களை அப்படி ஒடுக்க போறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா அசிங்கமா பேசுறான். இவன் பேசுறத பார்த்துட்டு அந்த மந்திரிங்கெல்லாம் கலக்கம் அடைஞ்சு, தயவு செஞ்சு நீங்க யூத பாஷையில பேசாதீங்க, ஜனங்களாம் கேட்கறாங்க, எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குது, மக்கள்லாம் பார்க்கறாங்க, எங்க ராஜாவை நீங்க இப்படி பேசுறது அவமானமா இருக்கு, சீரிய பாஷையிலேயே உம் அடியாரோட பேசு. எனக்கு சீரிய பாஷை தெரியுன்றான் ஒரு மந்திரி. அதுக்கு அவனுக்கு கோவம் வந்து, நான் ஏன்டா சீரிய பாஷையில பேசணும், உன் ஜனம் உன் அவமானத்தை பார்க்கணும்னு சொல்லி பேசுறான் பாருங்க. இத அங்க இருந்து அரண்மனையில இருந்த ராஜா கேட்டாரான்னு தெரியாது, கர்த்தர் கேட்டார். வாசிங்க 37:4. இப்ப வாசிங்க. நீ ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அஸ்ஸிரியா ராஜாவாகிய ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். மகனே, எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களை நிர்மூலமாக்கும்படி, உங்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளால் பேசினத இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
வாசிங்க தொடர்ந்து இருந்தா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் என்ன பண்ணுவாரு, என்ன செய்வாரு? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் இன்னைக்கு சொல்றேன் தீர்க்க தரிசனமா, உங்க மாமியார் உங்களுக்கு விரோதமா, உங்க கணவர் உங்களுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா, அல்லது உங்க உறவுகள் உங்களுக்கு விரோதமா பேசியிருந்தா கர்த்தர் நிச்சயமாய் தண்டனை கொடுப்பா. இதை நீங்க ஆழமா ஏத்துக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. 29 வாசி. அதுலயே 4:20. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து அல்லேலூயா. என் செவியில வந்து ஏறிச்சிரார் ரப்சாக்கே, மூக்குல டியூப் ஓட போறான்றார் யாருக்கோ. நான் சொல்றத தீர்க்க தரிசன பலிபீடமா சொல்றேன். வாய்க்குள்ள டியூப் ஓட போறான்றார். என் பிள்ளைக்கு விரோதமா பேசனல்ல, என் பிள்ளைங்க எவ்வளவு உண்மையா தேடுறவங்க அவங்களுக்கு விரோதம். இன்னைக்கு சொல்றேங்க தீர்க்க தரிசனம், உங்க கண்கள் காணும், உங்க காதுகள் கேட்கும். நீங்க பரிதாபப்பட்டு ஜெபிக்கிற நிலைமைக்கு உன்னை பேசினவர்களை கர்த்தர் ஒரு நல்ல ஆமென் சொல்லி. அல்லேலூயா. ஏங்க இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க, கர்த்தர் சும்மா இருப்பார்னு நினைச்சீங்களா? அன்னைக்கு ராத்திரியே பலம் வாய்ந்த ஒரு தூதனை பரலோகத்துல இருந்து அனுப்பி பேசின கூட்டத்தில் 180,000 பேரை கர்த்தர் வெட்டி போட்டார். அன்னைக்கு பேசுறாங்க. மத்தியானம் நைட்டு யுத்தம் நடக்குதுங்க, எல்லாம் இஸ்ரவேல் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தூதன் நெருங்கி 180,000 பேரை வெட்டி போட்டுட்டான். எவ்வளவு ஸ்பீடா உங்களுக்காக வேலை செய்யறாருன்னு சொல்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக ஆண்டவர் மிக வேகமாய் வேலை செய்கிறார். அதனால இப்படி சொல்றேன், இனிமே யாராவது அவமானப்படுத்தி உங்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க, உங்க மனைவி கேவலமா பேசுறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஏன் சந்தோஷப்படுங்கன்னா, சீக்கிரத்தில் கொரடு மூக்குலையும் வாயிலையும் மாட்ட போறாரு. சந்தோஷப்படுமா? ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லித்தரேன், சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு முன்னாடி அப்படின்னு என்ன பாச, அவங்களுக்கு முன்ன உங்களை உயர்த்த போறாரு, அவங்களுக்கு முன்ன மேன்மைப்படுத்த போறாரு. அவங்க அவங்க கண்கள் பார்க்க பார்க்க கதற கதற வயிற்றுல வாயில அடிக்க நீங்க மேல போயிட்டே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு ரெண்டு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நான் இப்ப சமீபத்தில் 4 வருஷமா ஃபாலோ பண்றேன். ஒன்னு, எவன் என்னை பத்தி என்ன பேசினாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். சொல்லுங்க. எங்க ஆபீஸ்ல ஒருத்தன் வந்தான் பாருங்க, எங்க என்ன ஒருத்தர் வருங்க, எடா கூட பண்ணுவான், டெய்லி வண்டி அடிப்பான், டெய்லி கண்ணாடி ஓடிப்பான், டெய்லி ஒரு பிரச்சனை எடுத்து வந்து நிற்பான். சார் இப்படி ஆயிடுச்சு சார், நான் இன்சார்ஜ் கிட்ட. அவன் எல்லாம் மனுஷன் அவன் காதை நோண்டி நிற்பான். என்னடா நாகராஜ் இப்படி நம்ம வேலையை பார்த்துன்னு போலாம். அங்க ரொம்ப வருஷம் நான் வேலையில சிலர்லாம் இருக்காங்க ரொம்ப சென்சிட்டிவ், பேசினே இருக்கிறது ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி கேட்ச் பண்ணி இப்படி பேசிட்டாரு இப்படி 5 நாளும் துக்கமாயிடும் உன் இருதயம், 5 நாளும் ஜப வாழ்க்கை போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால யார் என்ன பேசினாலும் கண்டுக்க கூடாது. இதுதான் வாழ்க்கையின் ஸ்டைல். 2வது, உன்னை போலவே இன்னொரு ஆளை மாத்தணும்னு ட்ரை பண்ணவே கூடாது. உன் பிள்ளைய கூட உன்னை போல மாத்தணும் என்ன பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணினா நீ வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவ. நான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமீனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால யாராவது உங்களை பத்தி அவமானமா பேசினா சந்தோஷமா, உங்க மனைவி உங்களை திட்டினே இருக்குதா, மூஞ்சி காட்டாதீங்க. சந்தோஷமா இருப்பே எப்பொழுதும் சந்தோஷமா. ஏன் உங்களை திட்டுறது உங்க காது கேட்கறதுக்கு முன்ன ஒருத்தர் கேட்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்றது. வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க சீக்கிரம். என் நிமித்தம் அப்பா உங்களை துன்பப்படுத்துறவன் அவர் நிமித்தம் துன்பப்படுத்துறாங்களாம். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்க பேரில் பொய்யாய் சொல்ல. என்னமா தீமைய சொல்லுவானா, நல்லதை சொல்ல மாட்டானா, பொய்யா சொல்லுவானா. உன்னை பத்தி பொய்யாய் சொன்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. பாக்கியவான்றதுக்கு என்ன அர்த்தம்? blessed man blessed girl. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். என்ன படணும்? மூஞ்ச தொங்க விடாதீங்க, சுருக்கமாக கூடாது. நேற்றையே பார்த்தது போல் இன்றைக்கு முகம் இல்லையே அப்படின்னு உங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, திட்ட பாஸ்ட் திட்டாரா கையை தட்டணும். ஏன் திட்டணும் தெரியுமா? ஏன் தச்சி திட்டணும், ஏன் தட்டணும் தெரியுமா? இந்த ஆளை விட பெரிய ஆளா வரப்போறேன். ஒரு ஆள் உங்களை அவமானப்படுத்தி இவெல்லாம் எதுக்கு லாக் இல்லை, இவெல்லாம் சோம்பேறி, ஒன்னும் உதவ மாட்டான்னு சொன்னானா, நீங்க நல்ல ஆளு உங்களை அப்படி மாத்தி சொன்னாங்கன்னா ஒன்னு புரிஞ்சுங்க, அவனை விட டாப்பா வரப்போறீங்க. எங்க பாஸ்ட் எல்லாம் என்ன திட்டினதெல்லாம் அந்த மாதிரிலாம் இந்த சபையை நான் நடத்தணும்னு வச்சுங்க,
நானும் என் மணி புள்ளதான் ஆராதனை நடத்தணும். நேரடியா திட்டுவார். என்னத்துக்கு திட்டுவார் தெரியுமா? ஊழியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு. யாரை கேட்டு அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ண, இதுக்கு ஒரு திட்டு. அந்த வாரமே பிரசங்கம் யாருக்கு தான்? அழுதுக்குனே வருவோம் சத்தியம் தெரியாத நாள்ல. இப்ப யாராவது திட்டினா வீட்டுக்கு வந்து ஏன்னா அவங்க என்னெல்லாம் சொல்லி திட்டினாங்களோ என்ன உயர்த்த போறாரு. சொல்ல மாட்டீங்க ஆமென். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படின்னா நான் இப்படி ரகசியத்தை சொல்றேன். இந்த வசனத்துக்கு வியாக்கியானம், இங்க திட்டத பரலோகம் எழுதி வச்சு பரலோகத்துல உங்களுக்கான வெகுமதி. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி பண்ணிருக்காங்க டிரான்ஸ்லேஷனு. பரலோகம் கேட்டு தேவனுடைய மகத்தான வெகுமதி உங்களுக்கு காத்திருக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ செய்தி கொஞ்சம் டிஃபரெண்டா உங்களுக்கு பிடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களை யாராவது ஏதாவது சொல்லி முன்ன பயங்கர அவமானப்படுத்திட்டாங்க, என்னென்னமோ பண்றாங்க, பேசுறாங்கன்னா அதை கேட்டு கர்த்தர் வைராக்கியம் ஆயிடுவார். ஆமேன். ஏசாயா 9:7 பின்பகுதி ஒண்டி வாசிங்க. ஏசாயா 9:7 பின்பகுதி வாசிங்க. ஏசாயா 9:7 பின்னாடி பகுதி. சேனைகளினுடைய கர்த்தருடைய வைராக்கியம். அடுத்த வசனம், ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புவார், அது இஸ்ரவேல். கையை தட்டி சொல்லுங்களேன், அந்த வைராக்கியம் உங்க மேல இறங்கும், அந்த வார்த்தை உங்க மேல இறங்கும். நம்மனா இன்னும் ஆமென் கையை நல்லா தட்டி. யாராவது உங்களை பிச்சைக்காரன் போறான் பாருன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? அடிங்க. யாரா சொன்ன? எங்க அப்பா யார் தெரியுமா? அப்படி சொல்லக்கூடாதான். என்ன சொல்லணுமா? கோட்டீஸ்வரன் ஆக போறதும் கண்ணு பார்க்க போகுது. சொல்லுங்க சொல்லுங்க. யாராவது நீங்க போகும்போது உங்களை பிச்சைக்காரன் போறான் பாரு, கடன்காரன் போறான் பாருன்னா, கடன் கொடுக்கறவனா இன்னும் ஆமேனே நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்லையா? சொல்லுங்களேன். பிச்சைக்காரன் போறான் பார்த்தா கோட்டீஸ்வரன். பண்டாரம் போறான் பார், பண்டாரம் பண்டாரம் சொன்னானா பிரம்மாண்டமா மாற. நல்லா கை தட்டுங்களேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. பரதேசி போறான் பார், பரதேசி நானா? யாரோ பரதேசி சொல்லக்கூடாது. நீங்க நான் பரத்தை ஆள்கிற தேசாதிபதியா மாற. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. யாராவது தப்பா எடுக்காதீங்க. புறமா இருக்கிற போக்கு போறான் பார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ சொல்ல பட்டா லேண்டா வாங்கி போட போறேன். இன்னும் கொஞ்ச நாள். கை நல்லா தான் தட்டுங்களேன். அதனால யாராவது எதனா சொன்னாங்கன்னா உடனே சோர்ந்து போய் மனைவி கிட்ட எசபேலு முன்னாடி வந்து ஆகா பூந்த மாதிரி முகம் சுலிக்கின்னு விழுந்துட்டு, இப்படி சொல்லிட்டார் அவரு, இப்படி சொல்லிட்டான், வேலையில் அவன் இப்படி என்ன பத்தி நிந்திட்டான், அழுதுனேன்னா 5 நாள் அவுட்டு உன் ஜாயினஸ். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி போச்சின்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி போற இடத்துல பிசாசு நடுவில் வந்து கூத்தாடுவான். தெரியுமா உங்களுக்கு? இளம் வயது மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்க தட பெண்மானோ வரையாடுமாய் இருக்கிறாள், அவள் சனங்களை எப்பொழுது உன்னை. அங்க உங்களுக்கு மகிழ்ச்சி போச்சுன்னா என்ன துவங்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அந்த குடும்பத்தில் விபச்சாரம் தொடங்கணும். நான் சொல்றதை ஆழமா ஏத்துக்கங்க. எந்த கணவன் மனைவியிடத்தில் காண்பிக்கிற மகிழ்ச்சியை குறைக்கிறானோ, எந்த மனைவி கணவனிடத்தில் காட்ட வேண்டிய மகிழ்ச்சியை குறைத்து விட்டு சோகம் மூஞ்சா துக்கம் மூஞ்சா எப்போது சண்டையோட இருக்கிறானோ, அந்த இடத்துல தவறான உறவுக்கு நாமளே அடிகோல் போட்டு காட்டுறோம். ஆமீன் சொல்லுங்க. உங்க சந்தோஷத்தை கெடுத்து யாராவது பேசினதை, யாராவது உங்களை பத்தி சொன்னதை, அதன் மேல கவனத்தை வச்சு நீங்க ஓட ஆரம்பிக்கும் போது உங்க சந்தோஷம் குறைஞ்சிரும். தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நீங்க பிரிவினை வந்துடுவீங்க. நான் சொல்ற ஆழம் புரியணும். ரொம்ப துக்கத்தோட மீன் குழம்பு வச்சு பாருங்களேன். ரொம்ப மனசு சரியில்லாதப்போ சண்டை வீட்டில் நிறைய, ஆனா மீன் வாங்கி வந்துட்டார் வச்சு பாருங்களேன், குழம்பு நல்லாவே இருக்காது. என்ன சிஸ்டர், கரெக்டா இல்லையா? சாப்பிட்டு பாருங்க. நான் வந்து ரொம்ப அனுபவத்தில் பேசுறேன். ஆனா ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படியே களிப்பு, மணமகளின் கழிப்பு, மணமகளின் களிப்பு இருக்குது. சும்மா கண் நொந்து போன மீனை வாங்கி வந்து கொடுங்களேன், சும்மா பட்டையா நிற்கும் அப்படியே டேஸ்ட். ஏன் இருதயம் எப்படி இருக்குது? நான் இதை வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஏசு மாதிரி ஓமா மாதிரி பேசுறேன். ஒரு 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 மனுஷன் கர்த்தரோட சந்தோஷமா களிப்புல இருந்தானா அவன் வெற்றி பெற்றுக்கினே வருவான். ஒரு மனைவி தன் கணவனோட சந்தோஷமா இருந்தா அந்த குடும்பம் வெற்றி பெறும். ஒரு கணவன் மனைவியோட சந்தோஷமா இருந்தா வெற்றி பெறும். எப்ப பார் மூஞ்ச காட்டிக்கினு, எப்ப பார் அதை காட்டிக்கினு, எப்ப பார் இதை, அந்த குடும்பம் கீழே போயினே இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அது என்ன காரணம்னா, யாரோ பேசுறது உங்க காது என்ன பண்ணுது? இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னை பத்தி யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் கம்முன்னு இருப்பேன். அதை கேட்கிற ஒருவர், அதை பார்க்கிற ஒருவர், எனக்கு பதில் கொடுக்கிற ஒருவர். ஆமீனே சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்படியா வைராக்கியமா கேட்கிறாராம், அதனால என் வார்த்தையை தீவிரமா மேல என்ன பண்ண போறேன்? ஆமீனே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பிச்சைக்காரன் சொல்லி, அவன் பிச்சைக்காரன் சொல்லும்போது நான் கோட்டீஸ்வரன் சொல்லுங்க.
அவன் பண்டாரன்னு சொன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? பிரம்மாண்டனானு சொல்லுங்க. என்னெல்லாம் சொல்றானதுக்கு ஆப்போசிட்டா பேச கத்துக்குங்க, நிறைவேற போகுதுன்றேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு 3 காரியத்தை அவங்களுக்கே தெரியாது அவங்கள பத்தி பேசினது, ஆனா கர்த்தர் அவங்கள பிரம்மாண்டமா மாத்திட்டார். அந்த 3 பேரை காண்பிக்க போறேன். எனக்கு பைபிள் பலமுறை படிச்சிருக்கிறேன் பாருங்க, ஆனா இப்படி ஒரு ரகசியத்தை ஆண்டவர் கடந்த நாட்களில் தான் வெளிப்படுத்தி காட்டலாம். ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு. 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். என்னை இவ்விடத்திற்கு தேவனே அனுப்பி, என்னமா பார்வோன் யார் தெரியுமா? கவனிங்க, பார்வோன் யார் தெரியுமா? எகிப்து தேசத்துடைய கடவுளா பார்வோனை தான் வச்சு வணங்கணும். பார்வோனோட ஸ்டாச்சு இருக்குல்ல, சிலை இருக்குல்ல, அதை தான் வணங்கணும். வேற சாமி சிலைலாம் அங்க கிடையாது. பார்வோன் ஏற்கனவே சாமியா இருக்கிறான், இப்ப சாமிக்கு ஒருத்தன் சாமி ஆயிட்டான். யார் அது? பார்வோனுக்கே சாமிக்கே தகப்பன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் எவனோ ஒருத்தன் தகப்பன் ஸ்தானத்தில் எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சிட்டு இருந்தா, இனிமே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார் அந்த இடத்துல. நம்ம நல்லா கையை தட்டி பார் என்ன எப்படி ஆக்கிட்டாரு? பார்வோனுக்கு தகப்பனாகவும், கர்த்தர் என்ன தெரியுமா அர்த்தம்? ரட்சிக்கிறவர், போஷிக்கிறவர் அர்த்தம். இப்ப பார்வோன் குடும்பத்துக்கே சோறு போடுறவனா கர்த்தர் மாத்திட்டார். கையை நல்லா தட்டுங்களேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்புறம் எத்தனை? 13 வாசி மகளே. 13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து. போதும் பிரதர். எகிப்தில நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா மகிமையில் இருக்கிறேன். எகிப்தில போய் 3 வயசான குழந்தைய கூப்பிட்டு யோசேப்பு யாருன்னு கேட்டா கூட அவர் எங்க ராஜான்னுவாங்க. சாக போற கடவுளை கேட்டா கூட எகிப்தில நான் இப்ப எப்படி ஆயிட்டேன்னா பார்வோனுக்கே கடவுளா மாறிட்டேன், பார்வோனையே போஷிக்கிறவனா மாறிட்டேன், எகிப்தில மகிமை நிறைஞ்சனா மாறிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. லேலூயா. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் இவ்வளவு பிரம்மாண்டமா மாறிட்டான் பாருங்க, பயங்கர ஆசீர்வாதமா மாறிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்புக்கே புரியலங்க. போதும் 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 சொல்ற அளவுக்கு யோசேப்பை கர்த்தர் உயர்த்திட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். லேலூயா. அடிமைங்க, சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனுஷங்க, இப்ப இந்த மனுஷன் உயர்ந்துட்டான். இப்ப யோசேப்பு என்ன கேட்டிருப்பான் தெரியுமா ஜெபத்துல? அப்பெல்லாம் ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என் தரிசனம் என்னாச்சு, என் சொப்பனை என்னாச்சு, என் என்னாச்சு, சிறையில் இருக்கிற விடுதலையாக்கம் ஜெபம் பண்ணால. இப்போ உயர்வுக்கு வந்தோன்னே என்ன ஜெபம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாருன்னா சொல்லுங்க, சும்மா ஒரு கற்பனை ஜெபம் சொல்லுங்க. இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்ததுக்கு என்ன ஆண்டவரே காரணம் சொல்லுங்க ஆண்டவரே. இந்த நிலைமைக்கு இவ்வளோ பார்வோனுக்கு கடவுளா மாத்தி, அவன் குடும்பத்துக்கு சோறு போடுறவனா மாக்கி, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் ஒரு சிறை கைதிய, ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் என்னை கொண்டு வந்ததுக்கு என்ன ஆண்டவரே காரணம்? இந்த போர்த்திபார் மனைவி கிட்ட இருந்து பரிசுத்தமாக விலகி ஓடினத காரணம் ஏன் சொல்லியிருப்பார்? அதெல்லாம் இல்லைப்பா, என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அதெல்லாம் இல்லைப்பா, நான் பண்ண ஜபமா ஆண்டவரே. அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம ஜபம் நமக்கு தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க அப்பா பரதேசியா சுத்தி நின்றாரு பகவான் இப்படி சொல்றாரு. நிறைய பேர் பரதேசியா தூக்கி பரதேசியாவை செத்துட்டானுங்களே. ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டுன்னு இருந்திருப்பார் பாருங்க, தினந்தோறும் கேட்டுன்னு இருப்பார். பல வருடங்கள் தாண்டின உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார்? வந்து, ஏண்டா ஓயாம இந்த ஜபத்திய பண்ணின்னு இருக்கிற? இல்ல ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல இந்த உயர்வை, என்னால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை என்னாலே என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. இதுக்கு நீங்க ரீசன் சொல்லி தான் ஆண்டவரே ஆவணும்னு சொல்லும்போது ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் சீக்கிரம். அவன் தூரத்திலே வர கண்டு அவன் அவர்களுக்கு சமீபமாய் வர்றதுக்கு முன்னாடியே கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, என்ன வரா? சொப்பனக்காரன் வரா, நாம் அவனை கொன்று அல்லேலூயா அல்லேலூயா. பாதி பேர் புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், கை தட்டுறீங்க. என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொன்னார், எப்பா ஒரு 14 வருஷம் பிளாஸ்பேக் காட்டுறவனுக்கு நீ தூரமா ஒரு மலையில இருந்து 2 கூட நிறைய சாப்பாடு எடுத்து இறங்கி வந்த, உன் மேல இருக்கிற வர்ணத்தை பார்த்து அங்கேயே பார்த்துட்டே உன் அண்ணன் 11 பேரும் சொன்னா,
சொப்பனக்காரன் வரான். இப்ப இவனை கொன்னு குழிக்குள்ள போட்டுடலாம். இவனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் எப்படி முடியும் என்பதை பார்ப்போம் என்று நான் கொடுத்த அபிஷேகத்தை, நான் கொடுத்த சொப்பனத்தை, நான் கொடுத்த தரிசனத்தை, நான் கொடுத்த வரம் எப்படி முடியும் பார்க்கலாம்னு சொன்னா அது இப்படிதான் முடியும்னு காட்டுறதுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசேப்பு காதலை கேட்கலங்க, யோசேப்பின் தேவன் கேட்டார். உன்னை பற்றி பேசினதை உன் காதுகள் கேட்கல, ஆனால் யோசேப்பின் தேவன் கேட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. அவங்க பேசினது உனக்கு தெரியாது யோசேப்பு, எனக்கு தெரியும்டா. உன்னை இவ்வளவு தூரம் உயர்த்தினது காரணம் ஏன் உனக்கு தெரியாது. உன்னை பத்தி அவ்வளவு கேவலமாய் பேசுறது உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஏன் இந்த உயர்வு தெரியுமா? ஏன் இந்த ஆசீர்வாதம் தெரியுமா? உன்னை பத்தி அவ்வளவு கேவலமா உன்னை பண்டாரம் பரதேசி பசங்க பேசுறாங்க, அதனாலதான் உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன். சரி, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ வாழ்வியான்னு சொன்னான்ல, அதனாலதான் உன்னை வாழ வச்சு பார்க்கிறேன். உன்னை அழிக்கிறதுக்கு மந்திரம் வச்சான்ல, நான் சொல்றேன் அதனாலதான் கர்த்தர் உன்னை ஆரோக்கியமா கைய நல்லா ஹேரேபா ஷேதலே. ஆமே அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நீங்கள் உதவி செய்தவர்கள், நீங்க உயர்வதற்கு காரணமா இருந்தவங்களா இன்னைக்கு உங்களை பார்த்து ரொம்ப கேவலமா பேசி அவமானப்படுத்திட்டாங்க. நீங்க கேட்கலைனாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் கேட்டுட்டாருங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அவங்க அழைப்பு, உங்க அபிஷேகம், தரிசனம் பத்தி இப்படி நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா? நீங்க அமைதியா இருங்க. அவங்க சொல்றத நீங்க கேட்கலைனாலும் கர்த்தர் கேட்டுட்டார். அவன் வேற சொல்லியிருப்பாரு, அவன் உன்னை கொன்னு குழிக்குள்ள போட்டிருப்பான் கூட நான் அமைதியா விட்டுட்டு இருப்பான்டா, போ செத்து போ, வேற குழந்தைய கொடுக்குறேன் யாக்கோபுக்குன்னு. நான் கொடுத்த தரிசனத்தை பேசிட்டான்டா. நான் கொடுத்த இன்னைக்கு நான் சொல்றேன், உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் கொடுத்ததுதான். அதை குறித்து யார் என்ன பேசினாலும் நீ காதல வாங்காத, உன் தேவன் கேட்கிறார். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், அவர்கள் வந்து உங்கள் காலடியில விழுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை. நம்புறீங்களா? இப்ப புரியுதா? நம்ம பண்ண ஜபமா இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம பரிசுத்தமா நம்மளை வளர்த்துருக்குது. நம்மளை பத்தி பேசலாம். இவன் எப்படி இந்த ஊர்ல ஊழியம் செய்யறன்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான். என்னை வளர்த்தவன் சொன்னான். சொல்லுங்க, அவனுக்கு முன்னாடியே வளர்க்கிறார். இன்னைக்கு சொல்லட்டுமா தீர்க்க தரிசனமா? என் செய்தியை தான் திங்கக்கிழமையானா கேட்கிறார். நான் ஏன் பரிசுத்தமா? ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் வைராக்கியம் ஆயிட்டாரு. அவர் வைராக்கியம் ஆயிட்டாரு. என் பிள்ளைய பத்தி இப்படி பேசிட்டான். யோசேப்புக்கு இப்பதான் புரியுது ஏன் இவ்வளவு உயரத்துக்கு வந்தனா. அவன் என்னை பத்தி அப்படி பேசிட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, அவன் பேசுறது தப்பா நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. உன்னை பரதேசி அவன் சொன்னது நல்லதா கெட்டதா? என் பொண்ணை தெரியாதனமா பண்டாரத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னது நல்லதா கெட்டதா? என் மாமனார் உயிரோடு இல்லை, இருந்தானா அந்த ஆளு ஏசியில கார்ல போட்டு ஒரு 3 ரவுண்ட் அடிச்சிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த ஆளு என்ன பண்டாரன்னு சொன்னது நல்லது. ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. உங்க காலடியில் விழுகிறது கர்த்தருக்கு உங்களை உயர்வு வருங்க. ஆமே. அவர் வைராக்கியம் ஆயிட்டாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு பிடிச்சிருக்குது? அதனால தாங்க உங்களை உயர்த்திக்கினே இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க எப்படி இது எனக்கு நடந்துக்கினே இருக்குது, எப்படி இது வந்துக்கினே இருக்குது, எப்படி கொடுத்துக்கினே இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஜெபம் பண்ணாத அளவுக்கு அன்னைக்கு தான் 10,000 ரூபாய் காணிக்க வருது. விழுந்து விழுந்து ஜெபம் பண்ற அன்னைக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேது. நான் யோசிச்சு கேட்பேன் பாருங்க, அவரை பார்த்து இப்படி கேட்பேன். சாதாரணமா பேசுவேன். அகித்தோப்பலின் ஆலோசனை அப்படி தாவீது மாதிரி. நான் தாவீதெல்லாம் உங்களை மாதிரிலாம் அப்படி உட்காந்து தீவிரமாலாம் ஜெபம் பண்ண மாட்டார். போற போக்கில் அகித்தோப்பலின் ஆலோசனை அபத்தமாக்கிடும் அப்படின்னு போயினே இருப்பாரு. ஆளையே போட்டு தள்ளுவார் ஆண்டவர். ஆமென் சொல்லு. அப்படி கேட்போம் பாருங்க, எப்படி ஆண்டவரேன்னு கேட்பாரு. உன்னை பார்த்து சொன்னால நீ பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லி மாமா பையன், அதனாலேயே உன்னை என்ன சொன்னா, நீ பிச்சை இயேசுவை நம்பி போய் நீ பிச்சை எடுக்கிறதே என் கண்ணு காணுண்டா. எப்படி சின்ன வயசுல தட்டை தூக்கி நீ வீடு வீடா சாப்பாடுக்கு போனியோ அந்த மாதிரி நீ போறதை என் கண்ணு பார்க்கண்டானா. அவனுக்கு முன்னாடி அவன் கார் பக்கத்திலே நிறுத்தி காரை நிறுத்தி வச்சிருந்தான். இன்னோவா அவன் கார் பக்கத்திலே விட்டு பார்த்த பெரிய வெங்கடாஜலபதி கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான் காரை பக்கத்துல நின்னு. நான் அதான் சொல்லுவேன், உங்களுக்கு அந்த வைராக்கியம் அவரை போலவே உங்களுக்கு என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். உங்களை பேசலாம் பாருங்க, அவங்கிட்ட உயராம மூஞ்ச நீங்க திரும்பி பார்க்க கூடாது. நம்பாளுங்கிட்ட ஒரு செத்த வைராக்கியம் என்னன்னு திரும்பி திரும்பி அவங்கிட்ட போய் கையேந்தி நிற்போம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புலி செத்தாலும் என்ன தின்னதான், அந்த மாதிரி செத்தாலும் நம்மள பேசலாம் பாருங்க. நான் யோசிச்சேன் பாருங்க, ராஜாவாயிட்டாங்க,
தேசத்துக்கு அதிபதிங்க. எகிப்தில இருந்து கானானுக்கு போறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. 12 சாரட்டு பூட்டப்பட்ட ரதம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? யோசேப்பு கிட்ட இருக்குதுங்க. எவ்வளவு நேரம் இருக்குங்க அப்பனையும் அண்ணனையும் போய் பார்க்கறதுக்கு. போனானா சிலருக்குலாம் பாசம் சுண்டி இழுக்கும். அண்ணன் தானே சொன்னார் மாமா வீட்டுக்கு போகலாம். திரும்பி செருப்பால் வச்சு அனுப்புவான். நான் ரொம்ப சொல்லுவேன், ரொம்ப பணக்காரரா வசதியாயிட்டு உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு நல்ல வசதியாகிறவங்கிட்ட லீவ் விட்டுட்டாங்கன்னு பிள்ளைங்களை அந்த வீட்டுக்கு மட்டும் அனுப்பாதீங்க. உங்களை விட ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க பத்தியா, அந்த வீட்டுக்கு அனுப்பு. உங்க பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நான் அனுபவத்தில் பேசுறேன். நான் கடந்து வந்தேன். எங்க அம்மா சாப்பாடு போட பயந்துன்னு மாமாங்க வீட்டுக்கு அனுப்புவோம். என்ன அவமானப்படுத்துறதுலாம் உங்களுக்கு தெரியாது. எப்பயும் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க இனிமே அவனை போட்டு தேடி போக வேண்டியது இல்லைங்க. அவனை உன்னை தேடி வர வைக்க கர்த்தர் காலங்களை. நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தலாம் பேசலைங்க, உணர்ச்சி வசப்படுத்த பேசல, நடக்க போறத தீர்க்க தரிசனமா பேசுறேன். யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்க்கலாம் என்று அவர்கள் சொன்னதனால கர்த்தர் வைராக்கியமா ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதான் சொல்ல, உங்களுக்கு வைராக்கியம் வரணுங்க. நீங்க அவங்கிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் உங்களை அவன் கேவலமா தான் பார்ப்பான், சோ எவனோ. ஆனா நீங்க அவனுக்கு கொடுக்கறவனா மாறணும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை உயர்வா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க வைராக்கியம் அவர் வைராக்கியத்தோட கலக்கணுங்க. ஆமேன். நம்ம வீடு, ஆமேன், நம்முடைய குடும்பம், நம்ம திருமணம், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை, இந்த உயர்வை பார்த்து அவன் எதிரி செத்துணும். நான் எப்பயும் சொல்ல, அவன் செத்துணும். அவன் நம்மளை பத்தி பேசுறதெல்லாம் நினைச்சு உள்ளத்துல சாவணும். இவனாடா வீடு கட்டுவான், 7 மாடி கட்டி மாமனை லிப்ட் வைக்கணும்ன்ற. அவன் பத்திரிகை வச்சானா 7ஆம் மாடியில் போய் நம்ம உட்காந்து நீலாம்பரி மாதிரி கால் மேல கால் போட்டு எங்கடாகிறார் அப்பா? 7ஆவது மாடியில் ரெஸ்ட் எடுக்கிறார். நடக்கும். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. அங்க போன உடனே அவன் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட வச்சிருக்க கூடாது. இதா பாஸ்டர் சொல்லி தெரியுங்க கிறிஸ்டின் வாழ்க்கை. அப்படி பண்ணாமல் நீ என்ன தெரியுமா? உன்ன ஒருவேளை சோத்துக்கு அழுது இருக்கிறீங்களா? நீங்க பசி தாங்காம அழ விட்டுருக்காங்க. அழுது இருக்கிறேன் தெரியுமா? சாப்பிடு பசிக்குதாண்டவர். தெருவில் ஒரு உப்பு குழா தண்ணி வரும் அந்த காலத்தில். அந்த தண்ணியை குடி சொறி வந்துச்சு உடம்புலாம். அப்படி அவன் எதிர்க்க வாழணுங்க. நான் என் வைராக்கியம் அதுதான், அவன் எதிர்க்க வாழணும். கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிச்சயமாய் வாழ வைப்பார். உயர்ந்த இடத்துல நம்மளை கொண்டு போவார். ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. குடும்பம் சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் அழகு பார்த்து உயர்த்தி வைத்தீரே. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசனமாகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச ஜெபமெல்லாம் தரிசனமாகவில்லை. எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சி தேடின அந்த உசுறு. பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடின அந்த உசுறு. ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. திக்குவாய் மந்தனாவை பாடுங்க. திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன்
அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீ மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன். நீ மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. ஜெயிக்கணுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஜெயிக்கணும். ஆமேன். கர்த்தர் கூட வைராக்கியத்தோட கலப்பார். ஏசாயா 26:11 வாசிங்க. ஏசாயா 26:11 வாசிங்க. நான் முடிக்கிறேன். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்காக கர்த்தர் கை ஓங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உண்மையா சொல்றேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பினாலும், நான் இந்த நிலைமைக்கு வந்தது இது வரைக்கும் என்னாலேயே நம்ப முடியல. ஏன்னா ஒரு டீச்சர் என்ன சொல்லி அமிச்சாங்க, சுட்டு போட்டா கூட உனக்கு படிப்பு வராது போடான்னுட்டாங்க. சுட்டு போட்டா கூட உனக்கு என்ன வராது, படிப்பு வராது. உன்னெல்லாம் படிக்க வைக்க எங்கள் மாமா கிட்ட சொன்னாங்க, இவனுக்குலாம் படிப்பு வராது, தயவு செஞ்சு கூட்டு போய். அப்போலாம் மெக்கானிக் சைட்டில் வேலை வருவது ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்னு வாங்க பாருங்க. எடுத்து மெக்கானிக் சைட்டில் விட்டுருங்க, நல்ல மெக்கானிக் ஆவான்னு வாங்க பாருங்க. ஆனால் நான் இன்னைக்கு இங்கிலீஷ் கன்கார்டன்ஸ் எத்தனை கன்கார்டன்ஸ் பார்க்குறேன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனைலேருந்து டிக்ஷனரிலேருந்து எடுக்கிறேன் எனக்கு தான் தெரியும். நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, ஜெயிக்கணுங்க, ஜெயிக்கணுங்க. எப்படி பாஸ்டர் ஜெயிச்சிங்க? எனக்காக ஒரு கை என் பின்புறத்திலே செயல்பட்டது. அவர் கை ஓங்கி இருக்கும்போது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பார். எப்பேற்பட்ட ஆலயம் குப்பையிலிருந்து மேல உயர்த்திடுவார். ஆமென் சொல்லுங்க. வாசி. ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீட்டப்பட்ட வைராக்கியத்தை கண்டு அவங்க வெட்கப்படுவாங்க. இந்த வசனம்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஊனி அவர் கை செயல்பட செயல்பட எதிரி வெட்கப்படுவான். நீங்க நம்ம நல்லா கையை தட்டிட்டு இருப்பீங்க. உங்க வீடு, உங்க கல்யாணம், உங்க பிள்ளைங்களை படிப்பு, உன் பிள்ளையோட முடிவெற்ற ஸ்டைலு, உன் பிள்ளை போடுற ஷூவை பார்த்து அவன் சாவ போறான். சொல்லுங்க. நம்மள பிச்சைக்காரனா பார்த்தான்ல, நம்ம பிள்ளைய கோட்டீஸ்வரனா பார்ப்பான். இந்த பெரிய பெரிய பணக்காரெல்லாம் போய் வேஸ்ட், ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறான்? தண்டத்துக்கு யாருமே சாப்பிடல, இலையை மூடிட்டாங்கன்றீங்களே. அவன் ஒரு காலத்தில் பிச்சைக்காரனாக இருக்கும்போது அவனை கேவலப்படுத்தினதுக்கு முன்னாடி, என் கல்யாணத்தில் உட்காந்து அவனால சாப்பிட முடியாதுடா. சும்மா நினைக்கிறீங்களா? அவன் விற்கிறதெல்லாம் 3000 2000 ஒரு இலன்னு விற்கிறான். நம்ம பார்வைக்குது. அவனுக்கு ஒன்று தெரியும், ஒரு காலத்தில் என்ன நெக்லைட் பண்ணவன், ஒரு காலத்தில் என்ன என் தகப்பன அவமானமா பேசனவங்க முன்னாடி. ஆமேன் சொல்லுங்க. போட்டுக்கினே இருக்கணும். அவனை மட்டன் சாப்பிட்டே மூக்கு வழியா மட்டன் வரணும் அவனுக்கு. சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. 3 நாளைக்கு வாயை விட்டு அந்த மட்டன் ஸ்மெல் என்ன பண்ணக்கூடாது, போவே கூடாது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதிலலாம் எதனா வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தானா பிச்சைக்காரன் மாதிரி அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, சாப்பாடு போடக்கூடாது. அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சா மொத்த எண்ணெயில் சுட்டதை வாங்கி அந்த கொடுத்து பிபி ஏத்தன அவனுக்கு. முட்டை பப்ஸு, சிக்கன் பப்ஸு, பன்னீர் பப்ஸு, வடை தொடை கிட வாங்கி அந்த ஒரு பெரிய தட்டை தாம்பாள தட்டை வச்சு மாமா சாப்பிடணும். அவனுக்கு சும்மா சூப்பர் காப்பி ஒன்று வாங்கி அந்த போட்டு கொடுத்து பத்திரிக்கை உட்காந்து இப்படி அனுப்பிச்சு பாருங்க. நம்ம தண்ணியை கொடுத்துட்டு போய் வா மாமான்னுவோம். பிச்சை தான் தின்னுக்குது பொழுது. இன்னும் ஒரு 200 ரூபாய்க்கு போய் எல்லா மீனையும் வாங்கி வந்துடணும். ஒரு 200 ரூபாய்க்கு எல்லா கறியும் வாங்கிடணும். மொத்தமாக வாங்கி கூட 1500 ரூபாய் என்ன பண்ணாது, அவனை மாவனை புல்லா இலை பூரா வச்சு மாமா கொஞ்சம் தள்ளு மாமானணும். என்ன இருக்குது ஒன்று போட்டி தொக்கு வேணாமாப்ல. ஊருக்கு போனவொன்னு முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவான், ஜெயிச்சிட்டாண்டான்னு சொல்லுவான், வாழ்ந்துட்டாண்டான்னு சொல்லுவான், அலங்காரம் ஆயிட்டாண்டான்னு சொல்லுவான். இதை தாங்க யோசேப்பு செஞ்சான். வந்த ஒன்று ஒன்றும் பேசல, முதல்ல சோத்துக்கு உட்காரவே நான் எல்லாரையும். ஆமாவா இல்லையா? இவ்வளோ நாள் நான் கற்பனையில் எதை சொல்லின்னு இருந்தேன் நினச்சிங்க, நான் உண்மையாக பிபிளிக்கலாக பேசின்னு இருந்தேன். மொத்த பேர் 12 பேர் சோத்துக்கு உட்கார விடா வச்சு அந்த சோத்தை பார்த்தவொன்னே அண்ணனுங்க அலர்ட்டானுங்க.
ஒரு காலத்துல இவனை தானே நம்ம 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டோம். இன்னைக்கு இவன் கண்ணுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு பெரிய அவர் கரமுனக்காக செயல்பட தொடங்கிடுச்சுங்க. திடாபாராஷே ரபா, நான் எப்படி சொல்லட்டுமா, நீ வாழவே கூடாதுன்னு சொன்ன உன் மாமியார் கடைசி காலத்தில் உன் வீட்டுக்குள்ள வந்து சாவணும். நீ போடுற சோத்தை தான் தின். கை இவ்வளவுதான் மருமகளுங்க தட்டுவீங்க. வீட்டுக்காரர் திட்ட மாட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா தட்டுங்க. எங்க அம்மா சவுனன் இவ்வளவு வேகமா கையை தட்டுறியோ அப்படின்னு வீட்டுல சண்டை. என்ன நான் சொல்றது நல்ல மாமியாருங்கள, கெட்ட மாமியாருங்களா அங்குது பாரு. நீ எப்படி வாழ்ந்துடுற. ஒரு ஒரு இப்போ சமீபத்தில் டிடிஐல சொன்னாரு, என் பையன் கூட நீ எப்படி வாழ்ந்துடுறன்னு பார்த்துட்டு 21 முறை சூனியை வச்சு 14 முறை கருக்கழைச்சிக்குது அந்த பொண்ணு. கரெக்டா அமாவாசை வருமா, டொம்முன்னு சாதுல காதுல ஒரு சத்தம் கேட்குமா, கேட்ட உடனே கரு கலைஞ்சிருமா. 11 முறை கரு கலைஞ்சு போச்சு. வச்சது யார் தெரியுமா? கடைசியில சபையை கண்டுபிடிச்சு சபைக்குள்ள வந்தாங்க. 3 மாசத்துல அமாவாசை ஜபத்துல ராத்திரில வந்து உட்கார்ந்தது. இன்னைக்கு அழகா கத்தர் 3 வயசுல ஒரு குழந்தைய. இப்ப நடந்து என்ன தெரியுமாச்சே, மாமியாருக்கு இழுத்துச்சு. இப்ப மாமியார் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், யோசேப்பே உன்னை தேடி உன் காலடி. அல்லேலூயா. நீங்க யோசேப்பை போல மகிமையா வாழ்வீங்க. ஆமேன் சொல்லுங்க. உங்களை பத்தி பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கேட்டிருந்தா நீங்க செத்துட்டு இருப்பீங்க. அதனால ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நீங்க கேட்காம கர்த்தர் என்ன பண்ணாரு, எதை கேட்டா நீ தாங்குவியோ அதை மட்டும்தான். இப்போ மூஞ்சிக்கு நேரம் அப்படி பேசுறான்ல சிஸ்டர், மூஞ்சிக்கு நேரம் கல்யாணம். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், ரொம்ப சொந்தக்காரன், நீ ரட்சிக்கப்பட்டு புறஜாதியிலேருந்து வந்துட்டீங்களா, உங்கள் குடும்பம் மொத்தம் ரட்சிக்கப்படாத ஒரு பெரிய கும்பலுக்குதா, அதுங்க கூட போய் ரொம்ப மிங்கில் ஆயிட்டினா எங்கே போனீங்கனாலும் வரும்போதெல்லாம் காயப்பட்டு தான் வருவேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கல்யாணம் போன என்னை திரும்பி வந்தேன், உடன்படிக்கை அப்படின்னு பாட்டு தான். நீங்கள் எந்த கல்யாண காட்சிக்குனா போய் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்களா? அதே ஒரு விசுவாசி கல்யாணத்துக்கு போங்களேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் உங்களை ரொம்ப காயப்படுத்துறானா, உங்களை பற்றி தெரிஞ்சது. அவன் தவிட நீ ஆடான்னு வாங்கின போன உடனே. ஏன்னா தவிடா இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சது, இப்போ பாஸ்ட் ஆகிட்டா அவனுக்கு தெரியாது. ரொம்ப சொந்த. அதனால தான் பாருங்க, பெரும்பாலும் இப்போ கூட இந்த கல்யாணத்துக்கு ஏன் தெரியுமா போனால், அவளும் நானும் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தோம். இந்த ஜாபஸ் மாதிரி இருக்கிறதுலேருந்தே வளர்ந்தோம். அதனால் அவள் கல்யாணத்துக்கு போய் முன்னாடி போய் உட்காந்து பண்ணேன். எல்லா கல்யாணத்துக்கும் போய் தலையை காட்டுவேன், வந்துன்னே இருப்பேன். பெரும்பாலும் எனக்கு எதிரிலாம் இருக்கிறான் பாரு, அவெல்லாம் கல்யாணத்தில் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உள்ளே போவேன். ஏன் சொல்லுங்க? நம்மளை பார்ப்பான், நம்மளை பற்றி ஏதாவது பின்னாடி பேசுவான். நம்மளுக்கு என்னது, அவன் வேற எதையோ பேசினா கூட யாரை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. பார், நம்மளை தான் பேசுகிறான் பார், அவன் ரசனலாலன்னு சொல்லுகிறான். நம்மளுக்கு என்ன தோணா, பாத்தியாடி சொன்னல அந்த கர்மத்துக்கு தான் வரமாட்டேன். நீங்கள் ஏன் உங்களை போக சொல்லுது? போயிட்டு காயப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்போம் பாருங்க நம்ம. ஏன்? இந்த சொந்தக்காரங்க கிட்ட போகிறதுனால தான். ஆமீனா? ஏன்னா உன்னை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும், A to Z தெரியும். நீ முனியாண்டியா இருக்கும்போது என்ன கொலை வேலை என்ன கோமால் பண்ணன்னு தெரியும். இப்படி தாமசா மாட்டோன்னா அப்படியே உன்னை அவன் புகழ்ந்து பேசுவான்னு நினைக்கிறியா? பேச மாட்டான். அதனால தான் யோசேப்பு அப்பா வீட்டுக்கு போல. அவன் போனா, நீயாடா குழியத்துக்கு போட்டவன் வந்துட்ட அப்படின்லாம் கேட்டிருப்பான். அவன் மேன்மைய மகிமையை பார்த்த உடனே அவனால நான் பேசுற ஆழம் உங்களுக்கு புரியணும். இல்லை பாஸ்டர், எங்களுக்கு ஆண்டவரை விட எங்களுக்கு சொந்த பந்தம் தான் பாஸ்டர் முக்கியம், ரட்சிக்கப்படாத ஒருத்தங்கிட்டே போய் உத வாங்கின்னு உதப்பட்டுன்னு தான் வருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைக்கு நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்க, உன் தேவன் என் தேவன், நீ போகிற இடத்துல நானும் வருவேன். அல்லேலூயா. நான் 2 பாயிண்ட் பேசணும்னு நினைச்சேன். மணி 9:40 ஆயிடுச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்புறேன். ரூத்து வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 10-11. 2ஆம் அதிகாரம் 10-11 சீக்கிரம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க என்றால், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு உன் மாமியாருக்காக செய்ததும் விட்டு வந்ததும். நிமிர்ந்து பாருங்க. இப்போ மோவாபுக்கும் பெத்லகேமுக்கும் ரொம்ப தூரம். ஒரு 3 சவுத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன நடக்குது? நான் வயது சென்றவள் ஆயிட்டமா,
நீங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க, நீங்க திரும்பி போயிடுங்க, நீங்க தயவு செஞ்சு என் பின்னாடி வர வேணாம், நான் எங்க போறேன் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியாதுன்னு மருமக கிட்ட 3 பேர் 3 சவுத்துக்குள்ள நடக்குது. இதுல ஓர்பால் சபையில் இருக்கிற விசுவாசி மாதிரி ஓர்பால்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது செய்யணும், ஊழியத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், ஊழியத்துக்கு வரணும்னு அழுவாங்க, ஆனா வரமாட்டாங்க, ரிட்டர்ன் போயிடுவாங்க. புரியுதா நான் பேசுறது? அழலாம் அழுவாங்க, ஏதாவது செய்யணும், அதெல்லாம் செய்வாங்க, ஏதாவது பண்ணலாம், அப்படியே ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஆனா ஒருத்தி இருந்தா அவர் ரூத்து, அவன் உண்மை பின்தொடருவேன் அப்படின்னு சொல்லி வந்தா பாருங்க. இந்த மனுஷன் பெத்லகேம்ல இருக்கிறவன் சொல்றான், நீயும் மாமியார் பேசுன்னு எனக்கு விவரமா சொல்லப்பட்டது, நீயும் மாமியார் இடைப்பட்டது எனக்கு விவரமா சொல்லப்பட்டது. யார் மோவாப்ல இருந்து பெத்லகேம்ல இருக்கிற போவாச தேடி வந்து சொல்லுற, நான் சொல்லட்டுமா, ஒருவர் இருக்கிறார் ஐயா, இப்படி ஒருவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார், அவள் உன்னை நம்பி இல்ல என்ன நம்பி புறப்பட்டு வரா, அவ இன்ன பிரகாரமாய் தன்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்துக் கொண்டாள் என்று ஒருவர் வந்து அந்த அருமையான போவாசோட. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றத? நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்க அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு கொடுத்தது, அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு செய்தது, அந்தரங்கத்தில் ஆண்டவரோட செய்து கொண்ட உடன்படிக்கை, நீங்கள் அவருக்காக நின்றது யாரும் பார்க்கலினாலும் உங்களுக்காக பார்த்து வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்ல, விவரமாய் சொல்லப்பட்டது. எங்க ஃபர்ஸ்ட் டேங்க, எத்தனை பேர் நம்புவீங்க? அவங்க வந்து அந்த வீட்டில் குடியிருந்து ராத்திரி எழுந்திருக்கிறாங்க, காலைல வயிறு பசிக்குது. முதல் நாள்ல பொறுக்கிறதுக்கு போறாங்க, பொறுக்க போனா போவாஸ் வருது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், கொண்டு வந்தவர் சரியான இடத்துல கொண்டு போய். சிலர்லாம் கேட்பாங்க, இங்க இருந்து அந்த சர்ச்சுக்கு போறீங்க, இதுதான் நீ பெருகுவதற்கு, நீ பணக்காரன் ஆவதற்கு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீ ஊழியத்துக்கு வருவதற்கு. நீ இது தற்செயலா நடக்கல, திட்டமிட்டு நடந்தது. பைபிள் தற்செயல். நான் சொல்றேன், திட்டமிட்டார். கொண்டு வந்து முதல் நாள், அதாவது ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டமா அப்படின்னு சொன்னா ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் டேவே சொல்றாரு, உன்னை பற்றி விவரமாய் சொல்லப்பட்டது. நான் சொல்லட்டுமா, உங்களை பத்தி விவரமாய் சொல்லுகிற ஒரு இடம் பரலோகத்தின் தேவனுடைய சமூகம். ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. மாமியோடு துணிந்து வந்து அந்நிய தேசத்துல ஒரு வீட்டுக்குள்ள, ஆமென், 3 பேர் மட்டும் பேசுறது போவாஸுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமென். ரூத்து சொல்லலையா? ரூத்து நம்பி வந்த தேவன் சொன்னார், இப்படி ஒருவள் உன்னிடத்துல வருவாள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் துன்பத்தின் நடுவில் தேவ ராஜ்யத்திற்காய் உழைத்தது, அர்ப்பணித்து உறவுகளை விட்டு வந்த தியாகங்கள் தாராளமாய் கொடுத்தது உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய விவரங்களை விவரமாய் பரலோக போவாசிடம் சொல்லப்பட்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆரம்பத்தில் அர்ப்பணிச்சவங்க வந்தாங்க பாருங்க, இன்னைக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. உடனுங்க சொந்தத்தை உடனும் பந்தத்தை உடனும். அங்க வாடான்னு கூப்பிட்டா கூட ஒருத்தன் வந்து எகிப்துல தங்கிக்கிறான், லோத்து கூட தங்கிக்கிறான், அங்க தங்கிக்கிறான், இங்க தங்கிக்கிறான். கடைசியில போராட்டத்திலே நடந்தா. இங்க வந்து இயேசு சொல்லல நீ எல்லாத்தையும் விட்டு வரணும்னு, ஆனா எல்லாவற்றையும் விட்டு வந்த இந்த அருமையான மகளை கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரம்பத்தில் அர்ப்பணித்தவர்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அர்ப்பணிப்புல தடுமாறினவங்களா வாழ்க்கை வாழ்வதற்கே தடுமாறுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்? ரூத்த போல முழு அர்ப்பணம் இல்லை. ஆமென். அந்த முழு அர்ப்பணம் இல்லாததுனால போவாஸ் கிட்ட சொல்லல. யார்கிட்ட முழு அர்ப்பணம் இருக்குதோ அவங்க தான் பரம போவாஸ் கிட்ட சொல்லப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஓர்பால் மாதிரி நீங்க அழறதோட நிறுத்திடக்கூடாதுங்க, பின்தொடரணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், பின்தொடர சில ரூத்துக்களே உண்டு. உன்னத பாட்டு ஒன்னாம் அதிகாரம் 15-16 வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 1:15-16. அப்பொழுது அவள், இதோ ஜனங்களிடத்திற்கு, தன் தேவனிடத்திற்கு அழுதவ எங்க போயிட்டா பாத்தீங்களா? அந்த அதான் அழுவலாம் நம்ப கூடாது. பாஸ்டர் செய்யணும், பாஸ்டர் செய்யவே மாட்டான். போய்விட்டால் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். ரூத்
நகோமி ஊழியக்காரனுக்கு அடையாளம், ரூத் புறஜாதிகளுக்கு அடையாளம். பெத்லகேமியாக சபைக்குள்ள கொண்டு வந்து போவாசிடம் சேர்க்க வேண்டிய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இப்படி சொல்றேன், இந்த ஊழியத்தில் யாருமற்ற அனாதையாய் நிற்கிற ஊழியக்காரனாகிய நகோமியோடு யார் அர்ப்பணித்து பசியிலும் பட்டினிலும் துன்பத்திலும் அவமானத்திலும் பிரச்சனையிலும் கூட நிற்கிறார்களோ, நிச்சயமாய் பரலோக போவாசிடம் உங்களை பற்றி சொல்லப்படும், விவரமாய் சொல்லப்படும். அதற்கேற்ற பிரதிபலனை நிச்சயமாய் தருவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நிக்கணுங்க. பசியில பட்னியில எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த சபை வளருமா பெருசாகுமான்னு தெரியாது. இந்த ஊழியக்காரன் பிரம்மாண்டமா வருவான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நான் நம்பி வந்த தேவன் ஒருபோதும் என்னை. அல்லேலூயா. ஓர்பால் காணாமல் போனாள், ரூத் சரித்திரம் முழுவதும் தொடர்ந்து வந்தால். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாருக்கும் தெரியாம நீங்க கர்த்தருக்கு சேர்ந்த கர்த்தர் பார்க்கறாருங்க. வெயில் மழைன்னு பார்க்காம ஊழியம் செஞ்சதை கர்த்தர் பார்க்கறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். வெயில்ல பட்டு பட்டு உன் காலெல்லாம் வலிக்குது, ஆனா கர்த்தர் பார்க்கறாருங்க. உனக்கு பாராட்ட ஒருவர் இல்லையா? உங்களுக்கு தெரியாமலே பரம போவாசிடம் உங்கள் விவரங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த ரூத் போவாசுக்கு மனவாட்டியாய் மாறினாள். யார் இயேசுவுக்கு மனவாட்டியா மாற முடியும் தெரியுமா? ஓர்பால்கள் அல்ல, ரூத்துக்கள். ஏன்? உங்களை பத்தி நீங்க இங்க செய்யறத விவரமா அங்க சொல்லப்பட்டு இருக்கு. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? இன்னும் ஒரு மனுஷனை காண்பிக்கணும், நேரம் இல்லை, அடுத்த வாரம் காண்பிக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனம் வந்தது? நீங்க துன்பத்தோட திரும்ப மாட்டீங்க, நீங்க வெட்கத்தோட திரும்ப மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுகிற வரைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன். எவனா அவனை பிச்சைக்காரனா சந்தோஷப்படுவேன். ஆமென் சொல்லுங்க. போறாம்பாரு எதனான்னு ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்? அவர் கேட்டுட்டு இருக்கிறார். யோசேப்புக்கு கேட்டவர், ரூத் எடுத்த தீர்மானத்தை கேட்டவர். உங்களோட தீர்மானத்தை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தம்பிக்கு புடி. ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை பேத பேத படிப்பறிவில்லாதவன, ஓ அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன். சொல்லுங்க வாயை திறந்து. உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி பலியாகி என்னை மீட்டீரே, பாவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே, என் இயேசு
எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உம் சித்தம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றத மாத்திரம் சொல்ற. உன்னை குறித்து யார் யாரோ என்னென்னமோ பேசினாங்க, நீ மறந்துட்ட யோசேப்பு. உன் மனைவி பேசின சில வார்த்தைகள், உன் மாமனார் பேசின சில வார்த்தைகள், உன் மாமியார் பேசின சில வார்த்தைகள் நீ மறந்துட்ட. உன் பெருந்தன்மை நீ மன்னிச்சிட்ட. நீ சொல்ற இல்ல இல்ல விசனப்பட வேணாம், எனக்கு நன்மைதான் நடந்திருக்கு நீ சொல்ற. ஆனா நான் விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் வேற எதையாவது சொல்லி இருக்கலாம். நீ சர்ச்சுக்கு போறத பத்தி சொன்னா, நீ என்ன பத்தி தேடுறத பத்தி அவன் சொன்னா, அவன் மூக்குல தொரட போடுவேன், உன் காலில் விழ வைப்ப. நீ தான் கடைசியில் அவங்களுக்கு சோறு கொடுத்து பரிமாற போற. நீ தான் அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கொடுக்க போற. கர்த்தர் சொல்றத சொல்ற. நீ எனக்காக தியாகம் பண்ணத ஒரு தனி அறையில் உங்க மாமியோரோட செய்த உடன்படிக்கை யாருக்கும் தெரியாது. ஆனால் விவரமா எனக்கு சொல்லப்பட்டது. அவருடைய சட்டைகளின் மேலே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவராலே ஒரு நிலைவான பலன். 4ஆம் அதிகாரம் 13. அவள் போவாசுக்கு மனவாட்டியாய் மாறினாள். மகளே, உன் தியாகம் என்னை மனவாட்டியாய் மாற்றிவிட்டது. உன் அர்ப்பணிப்பு நீ கர்த்தருக்கென்று அள்ளி அள்ளி கொடுக்கிறது என்ன மனவாட்டியா மாத்திடுச்சு. நான் கைவிடவே மாட்டேன். யார் உன்னை பத்தி அனாத பொறுக்கிறான்னு சொல்லட்டும், யார் உன்னை பார்த்து அவமானப்படுத்திட்டோம், யாரோ ஒருத்தருக்கு வச்ச சாப்பாட்டை தொட்டு தின்றான்னு சொல்லட்டும், உன்னை பார்க்கிறவங்க கேவலமா சொன்னாலும் நான் உன்னை மனவாட்டியா மாத்தாம விட மாட்டேன். நீ என் மனவாட்டி. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் மனைவி பேசந்தெல்லாம் மன்னிச்சிடு சகோதரா. அவ என்னை பத்தி தெரியாததுனால நீ மன்னிச்சிடு பெருந்தன்மையா. அந்த மனைவிக்கு முன்னதான் உன்னை நான் வாழ வச்சு அழகு பார்த்து நான் ஆசீர்வதிக்க போறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க மகிமை இந்த ஆலயத்தில் எவ்வளவு பெரிதாக இருந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து எங்க மத்தியில உங்க பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை வாழ்த்தி அனுப்புகிறேன். இவர்கள் வெட்கத்தோட துன்பத்தோட அவமானத்தோட திரும்ப விடாதிரும். உமக்காக நீரே வழக்காடி இவர்களுக்கு பின்புறத்தில் ஒரு கரம் செயல்படட்டும். இவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கென்றைக்கும் சதா காலங்கள் உங்கள் அனைவரோட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். தலைகளை தாழ்த்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.